ரமேஷ் சேதுராமன்ட்ட தான் வரணும். ரமேஷ், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினிடம் சொல்லப்பட்ட மிகப்பெரிய விஷயம், ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண போகிறோம், எங்க வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலை பேசும்போது 25 தொகுதிகள் கொண்டு ஜெயிப்போம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும், வாக்கு சதவீதத்தை கணிசமாக உயர்த்தினாலும் 2026 காலம் இப்போவே அதிமுக வர்சஸ் திமுகன்னு போகுமோ? ஏன்னா எடப்பாடி தெளிவாக பாஜக கூட்டணி இல்லைன்ற பட்சத்தில் வீணாக விரயமாக போகிறதா இந்த வாக்குகள்? திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நல்லது செஞ்சுருக்கோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க, இந்த திராவிட மாடல் அரசை மக்கள் விரும்பி ஆதரிக்கிறாங்க. 7 தேர்தலாக எல்லா விதமான தேர்தல்களையும், அது வார்டு எலெக்ஷனாக இருக்கட்டும், அசம்பிளியாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வரோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாஜக என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? ரமேஷ், உங்கள் ஆடியோவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வருவோம், நான் திருப்பி வரேன். நான் அதை செக் பண்ணிவிட்டு வரேன். நான் ஆடியோ ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வரேன் நான். சொல்லுங்கள். இப்ப கேக்குதா? கேக்குது, கிளியரா இருக்கு. You can continue. இப்ப கேக்குதா? கேக்குது. You are audible. சொல்லுங்க. இல்ல, ஒரே விஷயம் தான். அதிமுக அப்படிங்கறது அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு போக்கஸோட இருக்காங்க. என்னன்னா 2020, அதுவும் குறிப்பா எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படின்னு அவங்க வந்து அது ஒற்றை தலைமையை நிரூபிக்கணும்னு பார்த்தாங்க. அது அடுத்தது வந்து 2024 பத்தி அவங்க கவலைப்படல, 2026 தான். ஆனா இந்த 2024 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபீல்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன். ரைட். எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்றேன். நான் வந்து பல விவாதங்களை முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ இல்ல, ஒரு 6 மாசமோ 1 இயர் முன்னாடி எடுத்து பார்த்தா கூட தெரியும். அவரோட போக்கஸ் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. ஒற்றை தலைமை அப்படிங்கறத நிரூபிக்கணும். சரி, தன் கட்சி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் போன வாட்டி வந்து வெறும் ஒரே ஒரு எம்பி தான் இவங்களுக்கு இந்த கட்சிக்கு இருந்தது. அதுவுமே வந்து ஓபிஎஸ்ஸின் மகன். சோ அவரும் இல்ல அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா போன வாட்டி ஒண்ணும் இல்ல, இந்த வாட்டி ஒண்ணும் இல்ல. பாக்கெட்டை திறந்து பார்த்தா ஒண்ணும் காணும் அப்படிங்கிற மாதிரிதான் எம்பிஸ் லோக்சபால. சரி, நம்ம கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க, அதனால ராஜ்யசபா அந்த அளவுல மட்டும்தான் ஒரு கணக்கு இருந்தது. ஆனா 2026 நோக்கி நகரத்துக்கு முன்னாடி ஒருவேளை பாஜக இல்லாமல் போனால் அந்த கூட்டணியில நமக்கு வந்து திமுக கூட்டணியில இருந்து ஒருவேளை பிரிந்து வந்து தங்களிடம் சேர்வார்களா அப்படின்னு கணக்கு போட்டாங்க. 2வது முக்கியமான கணக்கு என்ன போட்டாங்க அப்படின்னு, பாமக தங்களோட வந்து சேர்ந்து கடைசியில் யாரு போய் சேர்ந்தாங்கன்னாக்கா தேமுதிக தான். மற்றபடி எந்த பெரிய கட்சிகளும் வந்து இவங்க போய் சேர்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் பாமக கூட வந்து பாஜக மற்ற சிறிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தாக்க 2 பக்கமும் இருந்தாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். ஆனா ரிசல்ட் என்னங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எதிர்கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருந்து அது வலுவாக இருந்திருந்தால் நிச்சயமாக அங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். காரணம் என்னன்னாக்க, ஒண்ணு, இந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதங்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை இல்ல ரமேஷ், அங்கதான் சித்திக் ஒரு விஷயம் சொல்றாரு. 1+1 2ன்னு எப்பயுமே போக கூடாது தேர்தல் கணக்குல, அது 1+1 -1 கூட போகும்ன்றதுதான் சித்திக்கினுடைய வாதமா இருக்கு. இப்போ என்னன்னா 1+1 இல்லாமலே கூட அது வந்து 1+1 சொன்னோம்னா A+Bங்கிறது வந்து அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா கடைசியில எங்க வந்து சேர்ந்தது, அவங்களுடைய கணக்கு தப்பாச்சுன்னு பாக்குறோம். ஏன் எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடையாது, ஏன்னா பாஜகவால தான், பாஜக இல்லாததுனால நாங்க அதெல்லாம் எழுதணும்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் தோல்விக்கு யார காரணம் காட்ட போறாங்க? சரி, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டோமா ரமேஷ்? இன்னைக்கு இருக்கிற விவாதத்தை வச்சு, இன்றைய களத்தை வச்சு ஒண்ணு புரிஞ்சுக்கலாமா? 2026 திமுக கூட்டணி தனி, பாஜக வர்சஸ் அதிமுக இருக்க போகுது. ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே பல விஷயங்கள் வந்து அதிமுகவின் தோல்வியை பத்தி நம்ம வந்து டைசெக்ட் பண்ணிட்டோம். பட் நாங்க தான் 2026 ஜெயிக்க போறோம், இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க. 2 கட்சிகளுமே திமுக வைத்து பலமா பிரச்சாரம் பண்ணாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில். மக்கள் அதுக்கு செவி சாய்க்கலையோ? செவி சாய்க்கல. காரணம் என்னன்னாக்க, உங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் நீங்க வந்து ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க், உங்களுடைய ஓன் ஓட் பேங்க்னு இருக்கும். பாஜகவிற்கு ஒரு வாக்கு சதவீதம், அதிமுகவிற்கு ஒரு வாக்கு சதவீதம், பாமகவிற்கு ஒரு வாக்கு சதவீதம், இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் ஆன்டி இன்கும்பன்சி நீங்க சொன்னீங்கன்னா, ஆன்டி டிஎம்கேங்கிறது ஒண்ணு, ஆன்டி இன்கும்பன்சிங்கிறது ஒண்ணு. இந்த வாக்குகளை எல்லாம் நீங்க வந்து பிரித்து உங்களுடைய கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது உங்க பக்கம் கொண்டு வர முடியும். மக்கள் போடாம கூட போலாம். இவங்க மேலேயும் நம்பிக்கை இல்ல, அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்ல. இந்த மாதிரி பல விவகாரங்கள் இருக்கு. இன்னொன்னு, ஒரு ஆளும் கட்சியாக
இந்த மாநிலத்துல இப்ப தமிழகத்துல வந்து திமுக கூட்டணி இருக்காங்க, திமுக இருக்கு அப்படின்னாக்க அது ஒரு வலுவான கூட்டணியை ஆரம்பித்து ஆரம்பத்துல இருந்து ஒரு எங்களால் அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக இருந்ததுன்ற ஒரு கான்பிடன்ஸையும், அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் ஆன்டி பிஜேபி கவர்மெண்டோட ஒரு நரேட்டிவையும் இந்தியா கூட்டணியில் இணைந்து தெளிவா செட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதையே தான் முன்னெடுத்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்க எப்படின்னாக்கா பாஜகவை எதிர்த்து ஒரு பக்கம் திமுக பேசுகிறது அப்படின்னாக்கா அதிமுகவை அதன் எதிராக திருப்பி விடுவதன் வேலையை சரியாக திமுக செய்கிறது நீங்க பார்க்கணும். ரைட், நீங்க அந்த வழியில வரீங்கன்னா அது அபூபக்கர்ட்ட கேட்டு விடை வாங்குறாங்க. இருமுனை தாக்குதல் அதே மாதிரி அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க பாஜகவை வந்து திமுக மட்டும் போக்கஸ் இல்லாம அதிமுகவையும் நோக்கி அதனுடைய கணைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் திமுக பண்ணாங்க. அப்போ இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, திருந்த இவர்கள் இருவரும் இணைய மாட்டார்கள், இணையக்கூடாது, அந்த பிரஷரை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் தான். அதன் மூலமாக நம்ம அவங்க சொல்லல, எடப்பாடியாரே சொல்லிட்டாரு, அண்ணாமலையே சொல்லிட்டாரு, இதுக்கு திமுக வந்து சொல்லணும். இல்ல பரத், நம்ம வந்து காட்சிகளும் அதே மாதிரி கூட்டணிகளும் எப்பவும் மாறுதுன்னு பார்த்திருக்கோம். அதுவும் ஒரு வார கேப்புங்கிறதே வந்து நீண்ட கால இடைவெளி, ஒரு நாள்ல மாறினதெல்லாம் பார்த்திருக்கோம். மாற்றங்கள்லாம் பார்த்திருக்கோம். அதனால இது இவ்வளவு சீக்கிரமா சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஆனாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கட்டமாக இந்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது. இன்னும் சொல்ல போனா 1 year நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், அதே மாதிரி வந்து திமுக இருந்து சகோதரர் பல விஷயங்கள் சொன்னாரு. இப்ப நான் வந்து சொல்றேன், சமூக நீதி எல்லாம் என்னென்னவோ பேசினாரு. கள்ளச்சாராய சாகுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பெண் போலீசாருக்கு நடந்த வன்கொடுமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்ததா இல்லையா? எங்க குஜராத்லயா, ஊபிலயா, மும்பைலயா, மகாராஷ்டிராலயா, எங்கன்னு சொல்லுங்க. எனக்கு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை டெல்லியில நடந்தது தெரியும். அந்த மாதிரி கடந்த ஆட்சி காலத்துல சொன்ன விஷயங்களுக்கு இது மாதிரியே அதை வந்து திரும்ப சுட்டி எதிர்த்தரப்புல இருந்து சுட்டி காட்டுற மாதிரியே பல விஷயங்கள் இந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். போது ரமேஷ், உங்க இதை பொறுத்த வரைக்கும் 2026க்கு பாஜக எப்படி தயாராக வேண்டும்? ஒருவேளை நான் முதலே கேட்ட மாதிரி நிறைய முனை போட்டிகள் இருந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு அது அவர்களுக்கு பயன் தரும்? இல்ல, மும்முனை போட்டி அப்படிங்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது தங்களை வந்து திமுகவை எதிர்ப்பு அப்படிங்கறத வச்சு தங்களை ஒரு பெரும் கட்சியாக வளர்த்து கொண்டு காட்ட வேண்டும் அப்படிங்கிற முனைப்புடன் செயல்படுறாங்க. அதுல வந்து தங்கள் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி இருக்கணும். அதன் மூலமாக தங்களுடைய முக்கியத்துவத்தையும் மாநிலத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோட செயல்படுறாங்க. அப்படிங்கறதான் நம்ம வந்து இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்தோம். இதே ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னைக்கு தலைவர்கள் பேசுவதை வைத்து பார்க்கும்போது இன்னைக்கு இதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்க அவங்க இதே முனைப்புடன் போகும்போது இது அடுத்த கட்டத்துக்கு இப்போ இந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்குங்கிறது இதோட மட்டும் பத்தாது. இப்போ நீங்க கூடுதல் வாக்கு சதவீதம் எங்க இருந்து வரணும்? ஒண்ணு திமுக இதுல வந்து இது பண்ணாத நடுநிலையா இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து இது பண்ணி ஒரு ஆன்டி இன்குமென்சி அப்படிங்கிற அளவுல அதுல இருந்து வரக்கூடிய வாக்கு சதவீதம். ரெண்டாவது அதிமுக அப்படின்னு இருக்குன்னா அது இன்னொரு எதிர்ப்புமாக அங்க இருந்து இவங்க வாக்கு சதவீதத்தை எப்படி பண்ண போறாங்க. மூணாவது கூட்டணி. இந்த கூட்டணிகளை வந்து மாற்றி அமைப்பதற்கு கூடுதலாக தங்களுடைய வாக்கு சதவீதங்களை சேர்ப்பதற்கு அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இதற்கெல்லாம் தேவை. இதுக்கும் மேல வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறதுக்கு பூத் லெவல் அளவுல இவங்க வந்து இந்த உள்கட்டமைப்பை எப்படி வந்து பலப்படுத்த பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமான. நன்றி ரமேஷ். இதுவரை தொடர்ந்து இருமுறை இதுவரைக்கும் வந்து திமுக வந்து ஆட்சி அமைச்சது இல்ல அப்படிங்கறத பாக்குறோம். இந்த முறை அதே நிலை தொடருமானால் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பாஜகவோ இல்லைன்னா அதிமுகவோ அதற்கான முனைப்புகளை எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நன்றி.